இந்த பதிவிலையும் நாம் சரஸ்வதி அந்தாதி பாடலில் 27வது பாடல் பார்க்க போகிறோம். 30 பாடல்கள் அது மொத்தம். 27வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். சரஸ்வதியோட பெருமையை சிறப்பை கம்பர் பெருமான் அவ்வளவு சிறப்பாக சொல்கிறாரு. பொருளால் 2 பெறலாகும் என்ற பொருளோ மருளாத சொற்களை வான்பொருளோ பொருள் வந்து வந்தித்து அருளாய் விளங்கும் அவர்க்கு ஒளியாய் அறியாதவர்க்கு இருளாய் விளங்கும் நலம் கிளர் மேனி இளங்கிழையே அப்படின்னு சொல்கிறார். இருளாய் விளங்கும் நலம் கிளர் மேனி இளங்கிழையே அப்படின்னு சொல்கிறார். பொருளாகிய செல்வம் இருந்தால் போதும், இம்மை மறுமை இன்பங்களை பெறலாம். மற்ற பொருட்கள் எல்லாம் பொருட்கள் அல்ல என்று பலர் கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வதில் சிறிதும் உண்மை இல்லை. அறிவு மயக்கமில்லாத கல்வி தரும் செல்வமே உயர்ந்த செல்வமாகும். உன்னை வணங்கும் அடியவர்களுக்கு அன்பின் உருவமாய் நிறைந்த அருளால் எழுந்து அருள்பவளே, உன்னை அறியாத அறிவற்றவர்களுக்கெல்லாம் நீ அறிய இயலாத இருளாகவே இருப்பாய். அருள் வழங்கும் உன் மேன்மை மிக்க உடலில் அணிகலன்களை அணிந்திருப்பவளே, நீயே என் தெய்வம். பொருட்செல்வமே உயர்ந்தது என்றும் அது இருந்தால் எல்லாவற்றையும் அடையலாம் என்றும் மக்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் நிலை என்று நினைக்கின்ற எல்லாம் நிலையானவை அல்ல. அது அவர்கள் உணராமல் அப்படி நினைக்கிறார்கள். கலைமகள் தரும் கல்வியே சிறந்த செல்வமாகும். அவள் மனத்தில் உள்ள இருளை அகற்றி உயிரை தன்னிலை அடையச் செய்பவள். அறிவற்றவர்களால் அவளின் மேன்மையை அறிய இயலாது அப்படின்னு கம்பர் பெருமான் சொல்கிறார். உண்மைதானேங்க. எந்த விஷயத்துலையும் அறிவு இல்லாதவங்களால் எதையும் உணரத்தானே முடியாது. அப்போ கலைமகள் அருள் இருந்தால் தான் அறிவு வரும். அறிவு வரணுன்னா கலைமகள் அருள் வேணும். அதை நாம் தேடி அடையணும். அழுகிற குழந்தை பால் குடிக்கும். அறிவு வேணும்னு நாம் ஆசைப்பட தான் அறிவை நம்ம தேடுவோம். அது கல்லுதல், தோண்டி எடுத்தல். கல்வி அப்படின்றது கல் தோண்டு மேலான பொருள் கிடைக்கும். தமிழ் சொல்லே ஒரு மிக உயர்ந்த பொருளுடைய சொல். நீ தோண்டி பாரு. தோண்ட ஆழம் போக போக மேலான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ற பொருள் அந்த கலைமகளுக்கு புரியுது. நாம் அவளை தேடணும். அறிவு வேணும் அப்படின்னு தேடணும். நூலை தேடணும். செவிச்செல்வத்தை தேடணும். அந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அதை தேட தான் அறிவு வளரும். அதுதான்